ஹாய், வெல்கம் டு வேத மேக்ஸ். நம்ம தனிவெட்டி பார்த்துட்ருக்கோம். டைப் 2 பார்க்கலாம். இப்போது டிஎன்பிசியில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸுங்களாம் எடுத்து நம்ம ஒரு டைப் 4 வரைக்கும் பார்க்க போகிறோம். இப்போ ரெண்டாவது டைப்பு. ஃபஸ்ட்டு டைப்பில் என்ன பார்த்தோன்னா, நமக்கு அசல் கொடுத்துருப்பாங்க, தனி வட்டி மட்டும் கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா? அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கண்டுபிடிச்சோம். இப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க, தனி வட்டி கொடுத்துட்டாங்க, வருடம் கொடுத்துட்டாங்க, வட்டி வீதம் கொடுத்துட்டாங்க. அப்போது நம்ம அசலை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இந்த டைப் வந்து அசல் காணுதல். ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாங்களா? ஒரு ஆண்டிற்கு 5% தனி வட்டி வீதம் 5 ஆண்டுகளுக்கு ரூ. 5 எனில் அசலின் மதிப்பு யாது? ஓகேங்களா? அதாவது ஒரு ஆண்டிற்கு 5%, ஆர் வந்து 5%ன்னு கொடுத்துட்டாங்க. அடுத்தது இயரும் வந்து எண்ணும் 5 ஆண்டுகள்னு கொடுத்துருக்காங்க. அப்போது அந்த தனி வட்டியும் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் 5 ரூபான்னு கொடுத்துட்டாங்க. அப்போது அந்த அசலோட மதிப்பு என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அசல்னா பி என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? நமக்கு ஃபார்முலா தெரியும், SI = PNR/100ங்களா? SIயோட மதிப்பு என்ன, 5 = Pயோட மதிப்பு தான் நமக்கு தெரியாது. எண்ணும் 5, ஆரும் 5 வகுத்தல் 100. இப்போது P மட்டும்தான் நமக்கு வேணும். என்ன பண்ணலாம், இதெல்லாம் இந்தாண்ட கொண்டு வந்துடலாங்களா? ஃபஸ்ட்டு 2 கேன்சல் பண்ணிக்கலாம். 1 5 5, 2 5 10. ஓகேங்களா? 20. அப்போது Pயோட மதிப்பு 20. ஓகேங்களா? அதாவது அசல் வந்து 20 ரூபா. 20 ரூபாய்க்கு வந்து 5 ஆண்டுகளுக்கு 5% தனி வட்டியில் 5 ரூபா வந்து வட்டி வீதம் கிடைக்கும். அடுத்தது செகண்ட் சம்மு. மீனா 9% வட்டி வீதத்தில் ஒரு வருடத்திற்கான தனி வட்டி வந்து 45 ரூபா தரா. ஓகேங்களா? மற்றும் அவர் கடனாக பெற்ற தொகை 4x எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. நமக்கு தனி வட்டி எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 45. அசல் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க, கடனாக பெற்ற தொகை வந்து 4x. ஓகேங்களா? அந்த எக்ஸு தான் நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். எண் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு வருடத்திற்கான வட்டி வீதம் வந்து 9 வகுத்தல் 100ங்களா? இப்போ எக்ஸோட மதிப்பு தான் நமக்கு வேணும். எக்ஸை மட்டும் வச்சுட்டு மீதியெல்லாம் இந்தாண்டு எடுத்துகிட்டு வந்துடலாங்களா? 45 இருக்குது. இந்த வகுத்தல் இருக்கிறது இங்கே வந்தால் பெருக்கலாக மாறிடும். வகுத்தல் இங்கே 9 4 இருக்குது. அது இங்கே பெருக்கல்ல இருக்கிறது சமக்குறிக்கு இந்தாண்டு வரும்போது வகுத்தலில் மாறிடும். 1 நாள் 4, 25 நாள் 100ங்களா? 1 9, 5 45. ஓகேங்களா? அப்போது 5 25யும் 5யும் பெருக்கணும். 25, ரிமைனிங் 2, 10 2 12. இப்போது எக்ஸோட மதிப்பு 125. அப்போ மொத்த அசல் எவ்வளோன்னு கேட்டால் நமக்கு எக்ஸு மட்டும்தான் கேட்டிருக்காங்க, 125. ஆனால் அசல் எவ்வளோன்னு கேட்டால் 4ஆல் இந்த 125 பெருக்கிடணும். ஓகேங்களா? அடுத்து மூணாவது சம்மு. ஆண்டுக்கு எக்ஸ் வட்டி வீதம் எக்ஸ் ஆண்டுகளுக்கு எக்ஸ் தனி வட்டியாக கிடைக்கும் அப்படின்னா அசல் தொகை எவ்வளவு? ஓகேங்களா? இது வந்து 2022 குரூப் 1ல் கேட்டிருக்காங்க, 2017 கேட்டிருக்காங்க, 16 கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போது நம்ம எப்பயும் போல் தான் போடணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, எக்ஸு தனி வட்டி. நமக்கு அசல் எவ்வளோன்னு தெரியாது, அசல் தொகையை கேட்குறாங்க. எண்ணும் எக்ஸ் ஆண்டுகள், வட்டி வீதமும் எக்ஸுன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இப்போது எக்ஸு கேன்சல் ஆகிடும். நமக்கு அசல் தான் வேணும். அப்போது இந்த வகுத்தலில் இருக்கிற 100 இங்கே வந்துடும், வகுத்தல் எக்ஸ் வந்துருங்களா? அப்போது அசல் வந்து 100/x. ஓகேங்களா? அடுத்து ஃபோர்த்து. ஒரு தொகை தனி வட்டி மூலம் 3 ஆண்டுகளில் கிடைக்கும் மொத்த தொகை 815. ஓகேங்களா? மொத்த தொகைனா ஏன்னு சொல்லுவோம். மொத்த தொகை வந்து என்னது, அசலையும் அதாவது தனி வட்டியும் கூட்டினா கிடைக்கிறது தான் நமக்கு மொத்த தொகை. ஓகேங்களா? ஒரு தொகை இருக்குது, அது எவ்வளோன்னு தெரியாது. அது 3 ஆண்டுகளில் நமக்கு மொத்த தொகையாக 815 மற்றும் 4 ஆண்டுகளில் கிடைக்கும் மொத்த தொகை 854 எனில் மூலத்தொகை யாது? மூலத்தொகைன்னா என்னது, அசல் மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 2016 18 கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அசல்னா முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா, 4 ஆண்டுகள் 4 இயர்ஸில் கிடைக்கிற தொகை வந்து நமக்கு எவ்வளோ, 815ங்களா? 854. ஓகேங்களா? 854. 3 ஆண்டுகளில் கிடைக்கும் மொத்த தொகை 3 இயர்ஸ்னால் 815. ஓகேங்களா? அப்போது ஒரு வருஷத்தில் நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா, 2 மைனஸ் பண்ணலாங்களா? மைனஸ் பண்ணணுமா, நமக்கு 4ல் 3 கழிச்சா 1 இயர்.
ஓகேங்களா. 1 இயருக்கு நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 39 ரூபா மொத்த தொகையாக கிடைக்கும். ஓகேங்களா. இப்போ ஒரு வருஷத்துக்கான வட்டி 39. அப்போது இதுக்கு வந்து நம்ம அசல் மூலத்தொகை என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த ஃபஸ்ட் எடுத்துக்கலாங்களா. 3 ஆண்டுகளுக்கு இப்போ ஒரு வருஷத்துக்கு 39 ரூபா வட்டினா 3 வருஷத்துக்கு எவ்வளோ வட்டின்னு பார்த்தோமா 3ஆல் இதை பெருக்கிக்கணும். ஓகேங்களா. 3ஆல் பெருக்கிட்டு என்ன கிடைக்கும் நமக்கு 27 ரிமைனிங் 2 11 117 ரூபா வந்துடும். ஓகேங்களா. நமக்கு அசல் தான் கேட்குறான். அசல் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும், மொத்த தொகையிலேருந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை கழிக்கணும், தனி வட்டியை கழிக்கணும். நமக்கு 3 வருஷத்துக்கான மொத்த தொகை என்னன்னு தெரியும் 815 ரூபா. அதிலிருந்து நம்ம என்ன பண்ணணும், அந்த 3 வருஷத்துக்கான வட்டியை கழிக்கணும். மொத்த தொகையிலேருந்து அந்த வட்டியை கழிச்சோமா நமக்கு அசல் என்னன்னு கிடச்சிரும். ஓகேங்களா. இப்போ 815லேருந்து 117 கழித்தா நமக்கு 698 ரூபா கிடைக்கும். இதுதான் வந்து அசல். அதாவது 4 வருஷத்துக்கு நமக்கு மொத்த தொகை வந்து 854னும் 3 வருஷத்தில் 815ஆகவும் இருக்குதுன்னா அதோட மூலத்தொகை எவ்வளோ, அசல் எவ்வளோ நம்மளை கேட்குறாங்க. நம்ம இது ரெண்டையும் டிஃப்ரென்ஸ், இது ரெண்டையும் கழிச்சோமா நமக்கு ஒரு வருஷத்துக்கான வட்டி எவ்வளோன்னு கிடச்சிரும். அதை இங்கே 3 வருஷம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, 3ஆல் பெருக்கிட்டோமா 3 வருஷத்துக்கான வட்டி எவ்வளோன்னு கிடச்சிரும். நம்ம இதில் கூட பிரதியிடலாம், 4 வருஷத்துக்கும் கூட பிரதியிடலாம். 4 வருஷத்துக்கான வட்டினா 4ஆல் பெருக்கி அந்த 854லேருந்து அந்த வட்டியை கழிக்கணும். இங்கே 3 வருஷத்துக்கான வட்டி கால்குலேட் பண்ணதுனால 3 வருஷத்துக்கான மொத்த தொகையிலேருந்து இந்த வட்டியை மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா. ரெண்டுமே சேமாக தான் வரும். நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாங்களா. நெக்ஸ்ட்டு 5th சம்மு. ஒரு குறிப்பிட்ட தொகையானது 3 ஆண்டுகளில் 5%, ஓகேங்களா, 2 வருஷத்தில் 4% மற்றும் 2 வருஷத்தில் 8% வட்டி வீதத்தில் ரூ 117 வட்டியாக கிடைக்கிறது எனில் அசல் காண்க. அசல் என்னன்னு கண்டுபிடிக்கணும் நம்ம. முதல்ல n வந்து n1 எத்தனை ஆண்டுகள் 3 ஆண்டுகள், n2 வந்து 2 ஆண்டுகள், அடுத்தது n3 2 ஆண்டுகள்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது r1 வந்து 5%, r2 4%, r3 8%ன்னு கொடுத்துருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க 117 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஒரு அமௌண்ட்டை வந்து முதல் 3 வருடங்களில் 5% வட்டிக்கும், 2 வருடங்களில் 4% வட்டி, அடுத்து 2 வருடங்களில் 8% வட்டி அந்த வீதத்தில் கொடுக்கும்போது அவருக்கு தனி வட்டியாக 117 ரூபா வருதுன்னா அந்த அமௌண்ட் என்ன. ஓகேங்களா. அது எப்படி போடணுன்னா நம்ம எப்பவும் போல் P/100 தான். எஸ்ஐயோட மதிப்பு என்ன 117ங்களா. பி வந்து நமக்கு தெரியாது. ஓகேங்களா. அடுத்தது இந்த P வந்து எல்லாத்துக்குமே 3க்குமே காமன். ஓகேங்களா. இப்போ n1 × r1 3 × 5. ஓகேங்களா. ப்ளஸ்ஸு அடுத்தது n2 × r2 ப்ளஸ் n3 × r3 டிவைடட் பை 100. ஓகேங்களா. இப்படி தான் நம்ம எழுதணும். இந்த ஸ்டெப் எப்படி நம்ம எழுதலாம்னா P/n1 r1 டிவைடட் பை 100 ப்ளஸ் P/n2 r2 டிவைடட் பை 100 ப்ளஸ் P/n3 r3 டிவைடட் பை 100ங்களா. எஸ்ஐயோட மதிப்பு இது. ஓகேங்களா. இப்போது P வந்து 3லேயும் காமன் ஆக்கிறதுனால வெளியே எடுத்துடுறோம். ரிமைனிங் என்ன இருக்குது, எல்சிஎம் எடுத்தால் கீழே 100ங்களா. அப்போது n1 r1 ப்ளஸ் n2 r2 ப்ளஸ் n3 r3. ஓகேங்களா. இந்த இதில் தான் ஃபார்முலாவில் தான் நம்ம பிரதியிட போகிறோம். ஏன்னா நமக்கு வந்து P வந்து ஒரே அமௌண்ட்டுக்கு 3 விதமான ஆண்டுகள் 3 விதமான வட்டி விகிதத்தில் நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு சொல்லிட்டாங்க. 3ஐயும் கூட்டும் போது தான் நமக்கு 117 ரூபா கிடைக்குது. ஓகேங்களா. தனி வட்டி. அதனால் 3ஐயுமே நம்ம ஆட் பண்ணணும். அடுத்து இதெல்லாம் கூட்டினா என்ன கிடைக்கும் 15 8 ப்ளஸ் 16. ஓகேங்களா. வகுத்தல் 100. இங்கே என்ன கிடைக்கும் 39ன்னு வருங்களா. டிவைடட் பை 100. நமக்கு தேவை பியோட மதிப்பு தான். பியோட மதிப்பு வேணும்னா என்ன பண்ணணும் 117 100 டிவைடட் பை 39ன்னு எழுதலாங்களா. இது வந்து 3 டைம்ஸ் வருங்களா. அப்போ பியோட மதிப்பு 300 ரூபா. ஓகேங்களா. புரியுதுங்களா.
அடுத்தது 6th சம்மு. ஒரு குறிப்பிட்ட தொகையானது 3 ஆண்டுகளில் 5% வட்டி வீதம், அடுத்த 3 ஆண்டுகளில் 4% வட்டி வீதம், அடுத்த 3 ஆண்டுகளில் 12% வட்டி வீதம் அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு 504 ரூபாய் தனி வட்டியாக கிடைக்குது எனில் அசல் காண்க. ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி சம்மில் நம்ம வந்து பி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். வந்து அதில் டிஃப்ரென்ஸ் இயர்ஸ் இருந்துச்சு. ஓகேங்களா. 3 ஆண்டுகள் 2 ஆண்டுகள் 2 ஆண்டுகள்னு. ஆனால் இந்த சம்மில் வந்து என்னது எல்லா இடத்துலையுமே 3 ஆண்டுகள் தான் வந்திருக்கு. வந்து சேமாக வந்திருக்கு. ஓகேங்களா. அப்போ R1 வந்து 5%, R2 4%, R3 12%. ஓகேங்களா. இதில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு, எஸ்ஐ வந்து 504 ரூபாய் வட்டியாக கிடச்சிருக்கு. இதுலேருந்து நம்ம எப்படி எழுதணும், எப்பயும் போல் எஸ்ஐ ஈக்குவல்ட்டுங்களா 504 ரூபாய் ஈக்குவல்ட்டு என்ன வரும், பி இன்ட்டு என் வந்து பி என்னங்களா என் 3, ஆர் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் ஆகுது. ஆர் மட்டும் என்னது 5 + 4 + 12 டிவைடட் பை 100. ஓகேங்களா. இங்கே 5 4 9, 9ம் ஒரு 12ம் 21ங்களா 21, 3ஆல் பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்கும், 63ன்னு கிடைக்குங்களா. அப்போ பி இன்ட்டு 63 வகுத்தல் 100. ஓகேங்களா. நமக்கு தேவை பியோட மதிப்பு தான், பி மட்டும்தானே வேணும். அப்போது பியை மட்டும் வச்சுட்டு நம்ம இந்த 100 மேலே கொண்டு வந்துடலாம். கீழே 63. இந்த 63 வந்து 504ல் 8 முறை இருக்கும். ஓகேங்களா. இப்போ பியோட மதிப்பு என்னென்னா 8 × 100 800 ரூபாய். ஓகேங்களா. அசல் வந்து நமக்கு 800 ரூபாய். இந்த மாதிரி நிறைய ஆண்டுகள் நிறைய வட்டி வீதம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நமக்கு என்ன தெரியணும், இந்த PNR/100 கான்செப்ட் தெரிஞ்சால் தான் இந்த தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த ஃபார்முலா வச்சு தான் போட முடியும். ஷார்ட்கட் வந்து எல்லா இதுக்குமே ஒர்க் அவுட் ஆகாது. இப்போது நம்ம பி வந்து தெரியும், வந்து 3 ஆண்டுகள்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஆர் மட்டும்தான் வேரி ஆகுது. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு மேலே சம்மில் பார்த்தோம் இல்லைங்களா, இங்கே பி N1 R1 P N2 R2 அந்த மாதிரி. இங்கே N1 N2 N3லாம் டிஃப்ரென்ஸ் இயர்ஸ் இருக்கு. ஆனால் அங்கே வந்து என்னது 3 வட்டி வீதத்துக்குமே வந்து சேம் இயரே கொடுத்துருக்காங்க, 3 வருஷமே கொடுத்துருக்காங்க. அப்போது இங்கே வந்து என்ன வரும் நமக்கு, P இன்ட்டு N R1 + R2 + R3 மட்டும்தான் வரணும். ஓகேங்களா. இந்த மாடல் கணக்குக்கு அடுத்த சம் பார்க்கலாங்களா. நெக்ஸ்ட்டு 7th சம்மு. ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு வருட வட்டி வந்து 12% எனும்போது 2 வருடத்தில் கிடைக்கும் தனி வட்டியானது அதே தொகைக்கு வருட வட்டி 10% எனும்போது 3 வருடத்தில் கிடைக்கும் தனி வட்டியை விட 20 குறைவு எனில் அந்த தொகை எவ்வளவு. இந்த சென்டென்ஸை இப்போ பாருங்கள் ஈக்குவேஷனில் எழுத போகிறேன். அதாவது ஒரு தொகை இருக்குது, அதுக்கு வந்து 2 வருஷத்தில் 12% வட்டி வீதம் இருக்கும்போது வர தனி வட்டியானது அதே தொகைக்கு வட்டி வீதத்தை 10% குறைச்சி 12லேருந்து 10 குறைச்சி 3 வருஷத்துக்கு 1 வருஷத்தை அதிகப்படுத்தும் போது கிடைக்கிற தனி வட்டியை விட 2 பேர்த்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 20 ரூபாய் குறைவுனா 2யும் மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா. அப்போ பார்க்கலாங்களா. இப்போது பிங்கிற அசல் நமக்கு என்னன்னு தெரியாது, அது 10% வட்டியில் 3 ஆண்டுகளில் ஓகேங்களா கிடைக்கிற தனி வட்டி வந்து ஓகேங்களா தனி வட்டி அதே பிங்கிற அசலுக்கு 12%, 12%த்தில் அடுத்தது 2 ஆண்டுகளில் கிடைக்கிற தனி வட்டியானது எவ்வளவு குறைவுன்னு சொல்லியிருக்காங்க, 20 ரூபாய் குறைவுன்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா. இந்த அசலுக்கு 3 வருஷத்தில் 10% மைனஸ் இதே அசலுக்கு 2 வருஷத்தில் 12% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அப்போது 2யும் மைனஸ் பண்ணனா கிடைக்கிற விடை வந்து 20 ரூபாயாம். 20 குறைவு எனில் அந்த தொகை எவ்வளவுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம எப்பயும் போல் ஃபார்முலாவில் போடலாங்களா. PNR/100ங்களா. வந்து என்னது எங்கே கலப்பு பின்னத்தில் இருக்குங்களா, 3 2 6 1 7/2. ஓகேங்களா. 7/2 பெருக்கல் இங்கே 10/100ங்களா மைனஸ் இங்கே என்ன இருக்குது, P இன்ட்டு 2 4 4 1 5/2ங்களா பெருக்கல் 12/100 ஈக்குவல் டு என்னன்னு சொல்லியிருக்காங்க 20. கீழே வந்து 200ங்களா,
பகுதியில் ரெண்டும் சமமாக இருந்தால் மேலே இருக்கிறத அப்படியே கழிச்சிக்கலாங்களா, அங்கே மைனஸ் இருக்கிறதுனால கழிச்சிக்கலாம். 7 10 70 பி மைனஸ் இங்கே 12 5 60 பி டிவைடட் பை 200, கீழே வந்து 200 இருக்குது, ஈக்குவல் டு 20ங்களா. இப்போது நமக்கு மைனஸ் அதாவது ப்ளஸ் 70 பி மைனஸ் 60 பி நமக்கு என்ன கிடைக்கும், ப்ளஸ் 10 பின்னு வருங்களா. இந்த 200 இந்த சைடு வரும்போது நமக்கு என்ன ஆகும், பெருக்கெல்லாம் மாறிடும். இப்போ பியோட மதிப்பு தான் நமக்கு வேணும். அப்போது வகுத்தல் 10ன்னு வந்துருங்களா. 2 4 400 அசல் வந்து நமக்கு 400. இந்த 400 அசலில் தான் நம்ம 3.5 வருஷத்துக்கு 10% வட்டி கொடுக்கும்போது வர அமௌண்ட்டு, அதே 400 அசலை 2.5 வருஷத்துக்கு 12% வட்டி வீதத்தில் கொடுக்குற அமௌண்ட்டையும் 2 வட்டியையும் மைனஸ் பண்ணனா நமக்கு 20 ரூபா வரும். ஓகேங்களா. இதுலேருந்து நம்ம அசல் வந்து பி ஈக்குவல் டு 400 கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாங்களா. இப்போ இது ஒரு மாடல் பார்க்கலாம் வாங்க. 8th சம்மு. ஒரு தொகையானது 3 ஆண்டுகளில் 12% தனி வட்டி வீதத்தில் அந்த தொகை நமக்கு எவ்வளோவா மாறுதான், 17,000 கிடைக்கிறது எனில் அந்த தொகை எவ்வளவு. நமக்கு தொகைனாவே என்னன்னு தெரியும், அசலையும் அந்த தனி வட்டியும் கூட்டினா கிடைக்கிறதா நமக்கு மொத்த தொகை. ஓகேங்களா. நமக்கு இப்போ வட்டி கொடுக்கல, தனி வட்டி கொடுக்கல, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, மொத்த தொகையை தான் கொடுத்துருக்காங்க. ஒரு தொகை 3 ஆண்டுகளில் 12% தனி வட்டி வீதத்தில் அந்த தொகை வந்து 17,000 மாறி இருக்கு. அப்போனா அந்த தொகை எவ்வளவு பார்க்கலாங்களா. இதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இந்த தொகை எவ்வளோ, முதல்ல 17,000, ஏங்கிறது 17,000 பி ப்ளஸ் எஸ்ஐங்களா. இப்போ நமக்கு எஸ்ஐ மட்டும்தான் வேணும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேணும்னா என்ன பண்ணணும், 17,000 மைனஸ் பி. ஓகேங்களா. இதுலேருந்து அசலை கழிச்சோமா நமக்கு வட்டி எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். ஓகேங்களா. இப்போ எப்பயும் போல் நம்ம எஸ்ஐ ஈக்குவல் டு என்னன்னு நமக்கு ஃபார்முலா தெரியும், பிஎன்ஆர் பை 100. ஓகேங்களா. எஸ்ஐயோட மதிப்பு தான் நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த 17,000லேருந்து அசலை கழிச்சா நமக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கிடச்சிரும். பி எவ்வளோ நமக்கு தெரியாது. என் வந்து 3 ஆண்டுகள், வட்டி வீதம் 12 வகுத்தல் 100. ஓகேங்களா. இங்கே என்ன இருக்குது, 3 12 36. இதை ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணலாங்களா. 4 வாய்ப்பாட்டால் பண்ணனா 3 12 25 4 100. ஓகேங்களா. 9 பி டிவைடட் பை 25. இங்கே என்ன இருக்குது, 17,000 மைனஸ் பின்னு இருக்குது. இப்போது 17,000 ஈக்குவல் டு இந்த மைனஸ் பி தானே வந்தால் ப்ளஸ் பியாக மாறிடுங்களா, ப்ளஸ் பி. இப்போ இதை குறுக்கு பெருக்கல் பண்ணனா நமக்கு என்ன கிடைக்கும், 25 பி ஒரு 9 பி என்ன வரும், 34 பி டிவைடட் பை 25. இங்கே 17,000 நமக்கு பியோட மதிப்பு தான் வேணும். அப்போ என்ன பண்ணலாம், 17,000 பெருக்கல் 25 வகுத்தல் 34ன்னு வந்துடும். ஓகேங்களா. இது வந்து 5 டைம்ஸ் வரும், 500ன்னு வருங்களா. அதுக்கடுத்து 500ஐயும் 25ஐயும் பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்கும், பியோட மதிப்பு 12,500 கிடைக்கும். இதுதான் வந்து அசல். ஓகேங்களா. இந்த 12,500 நம்ம என்ன பண்ணணும், வட்டி கண்டுபிடிச்சி அந்த வட்டியை மைனஸ் பண்ணணுமா, வட்டியும் அந்த 12,500ஐயும் கூட்டணுமா, 17,000 நமக்கு வரும். ஓகேங்களா. நமக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க, அந்த தொகை மட்டும்தான் கேட்டிருக்காங்க, நமக்கு வட்டிலாம் எதுவும் கேட்க கிடையாது. வட்டி வேணுனாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், 17,000லேருந்து அந்த 12,500 மைனஸ் பண்ணணுமா, ரிமைனிங் இருக்கிறதா நமக்கு வட்டி. ஓகேங்களா. இது ஒரு வகையான கணக்கு. 2022 ஒரு 2 எக்ஸாமில் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. அடுத்த மாடல் பார்க்கலாம். 2வது டைப்லேயே 9வது கணக்கு. ஒருவர் 7% வட்டி விகிதத்தில் அவருடைய முதலீட்டில் 3இல் ஒரு பகுதியையும், ஓகேங்களா, 8% வட்டி விகிதத்தில் அவருடைய முதலீட்டில் 4ல் ஒரு பகுதியையும் மீதம் உள்ளதை 10% வட்டி விகிதத்தில் முதலீடு செய்துள்ளார். அவருடைய வருட வருமானம் வந்து 561 எனில் அவருடைய முதலீட்டை காண்க. ஓகேங்களா. இப்போது ஒரு அமௌண்ட் இருக்குது, ஃபஸ்ட்டு ஒரு அமௌண்ட் இருக்குது, முதல் பங்கு இருக்குது இல்லைங்களா. முதல் பங்கு வந்து P1 எடுத்துக்கலாம். அது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 3ல் ஒரு பகுதியை
3ல் ஒரு பகுதி அப்படின்னு என்ன பண்ணோம், அது என்னன்னு தெரியாது, அது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அதை எத்தனை சதவீதம் வட்டி விகிதம்? 7% வட்டி விகிதத்தில் கொடுக்குறாரு. ஓகேங்களா? ரெண்டாவது பங்கு வந்து P2ன்னு எடுத்துக்கலாம். அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4ல் ஒரு பகுதியை. ஓகேங்களா? 4ல் ஒரு பகுதி, அப்போ x/4. அதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன நம்மளுக்கு சொல்லியிருக்காங்கன்னா 10%ங்களா? சாரி 8%. 8% வட்டி விகிதத்தில் அவருடைய முதலீட்டில் 4ல் ஒரு பகுதியை. ஓகேங்களா? மீதமுள்ளதுன்னா ரிமைனிங் வந்து நம்ம P3ன்னு எடுத்துக்கலாம். ரிமைனிங்னா என்ன சொல்லியிருக்காங்க, இப்போது நமக்கு 1 அப்படின்னு இருந்தால் அதுலேருந்து 4ல் ஒரு பங்கு, அடுத்தது என்ன பண்ணுறோம், 3ல் ஒரு பங்கு, அந்த மாதிரி சொல்கிறோம். அப்போ 1லேருந்து இதெல்லாம் மைனஸ் பண்ணணும் இல்லைங்களா? ரிமைனிங்னா என்ன இருக்கும், இந்த 1லேருந்து இதெல்லாம் கழிச்சிட்டா ரிமைனிங் இருக்கணும். அப்போது இங்கே எக்ஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ் மைனஸ் x/3 மைனஸ் x/4. ஓகேங்களா? இந்த எக்ஸிலிருந்து இந்த P1ஐயும் P2ஐயும் மைனஸ் பண்ணிட்டோமா ரிமைனிங் இருக்கிற முதலீடு வந்து நமக்கு என்னன்னு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் எல்சிஎம் எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும், 12 வருங்களா? இங்கே 12x மைனஸ் 4x மைனஸ் 3x வகுத்தல் 12. ஓகேங்களா? இப்போது P3யோட மதிப்பு நமக்கு என்னது, 12, இங்கே ஒரு 4 18, இங்கே ஒரு 2 21x டிவைடட் பை 12. ஓகேங்களா? இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாங்களா? சாரி, இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ் 12x இருக்குது, இங்கே -4 -3 -7 இருக்குது. ப்ளஸ் 12லேருந்து -7 கழிச்சோமா நமக்கு 5ன்னு வரும். ஓகேங்களா? 5xன்னு வரும். 6, இதுக்கான வட்டி சதவீதம் என்னன்னு சொல்லியிருக்காங்க நமக்கு 10%. ஓகேங்களா? P1 வந்து 3ல் ஒரு பங்கு, வட்டி வீதம் வந்து 7%. P2 வந்து 4ல் ஒரு பங்கு, வட்டி வீதம் 8%. P3னா மீதம் ரிமைனிங் உள்ள பகுதின்னு சொன்னதுனால இந்த எக்ஸிலிருந்து இந்த இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணுமா ரிமைனிங் என்ன இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இப்போது இது எல்சிஎம் எடுத்தால் நமக்கு 5x/12, அதோட வட்டி விகிதம் 100%. ஓகேங்களா? இப்போது நம்ம 3 பகுதிகளையும் சேர்த்தால் நமக்கு எவ்வளோ கிடைக்குதான் வருமானம், 561 ரூபா கிடைக்குது. ஓகேங்களா? அவருடைய வருட வருமானம் இந்த 3ஐயும் சேர்த்துனா தான் அவருக்கு வருஷம் 561 ரூபா கிடைக்குதுன்னா அந்த முதலீட்டு தொகை அசல் என்னன்னு நம்மளை கேட்குறாங்க. இப்போ PNR/100ல் சப்ஸ்டியூட் பண்ணலாங்களா? நமக்கு ஃபஸ்ட்டு P1 என்ன தெரியும், x/3, n வந்து ஒரு ஆண்டுகள் 7% டிவைடட் பை 100. ஓகேங்களா? ப்ளஸ்ஸு அடுத்தது P2 x/4 ஒரு ஆண்டுகள் 8% டிவைடட் பை 100ங்களா? அடுத்தது P3 வந்து 5x/12 இன்ட்டு 1 10% 100 ஈக்குவல் டு என்னன்னு சொல்லியிருக்காங்க, 561ன்னு சொல்லியிருக்காங்க. இது 3ஐயும் சேர்த்துனா தான் நமக்கு 561 ரூபா ஒரு வருஷத்துக்கு வருமானம் வருது. ஓகேங்களா? இங்கே என்ன இருக்குது, இந்த வகுத்தில் இருக்கிற 3 கீழே வந்துடுங்களா? அப்போ 7x டிவைடட் பை 100, இங்கே 8x டிவைடட் பை 400, அங்கே வந்து 50x. ஓகேங்களா? அங்கே 5, இங்கே ஒரு 10, 50x டிவைடட் பை 1200ன்னு வந்துடும், 561. ஓகேங்களா? கீழே இருக்கிறதுக்கெல்லாம் எல்சிஎம் எடுத்தோமா நமக்கு என்ன கிடைக்குன்னா, கீழே 3 இருக்குது, அப்போ அங்கே வகுத்தா இங்கே என்ன வரும், கீழே 300 வந்துடும். இப்போ எல்சிஎம் 1200னா இங்கே என்ன பண்ணணும், 4ஆல் பெருக்கணுங்களா? 4ஆல் பெருக்குனா 1200 வந்துடும். அப்போ மேலேயும் 4ஆல் பெருக்கணும். 4 28x ப்ளஸ் இது 3ஆல் பெருக்கணும், 3 24x ப்ளஸ் இங்கே 50x அப்படியே வரும். ஓகேங்களா? 561. இப்போது இதெல்லாம் கூட்டினோமா நமக்கு எத்தனை கிடைக்கும், 102x கிடைக்கும். இந்த 561 இந்த வகுத்தில் இருக்கிற 1200 இங்கே வந்தால் பெருக்கல்ல மாறிடும். அடுத்து எக்ஸோட மதிப்பு தான் நமக்கு வேணும். ஓகேங்களா? 561 பெருக்கல் 1200 வகுத்தல் 102. இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு 6600 ரூபா எக்ஸோட மதிப்பு. அசல் வந்து 6600 ரூபா. அசல்லிருந்து முதல் பங்கு வந்து 1/3, ரெண்டாவது 1/4, மூணாவது வந்து ரிமைனிங் இருக்கிறதுன்னு சொன்னதுனால இந்த எக்ஸிலிருந்து இந்த x/3 x/4 மைனஸ் பண்ணியாச்சு.
அடுத்தது இந்த 3ஓட தனி வட்டியும் சேர்த்துனா தான் நமக்கு என்ன வருமானம் கிடச்சிருக்கு 561. ஓகேங்களா? அப்போது நம்ம அசல் என்ன நம்ம இது வந்து எக்ஸோட மதிப்பை எல்சிஎம் எடுத்து கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோதான், இந்த சம் முடிஞ்சது. அடுத்த சம் பார்க்கலாம். இது வந்து 2018 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட்டு 10வது சம்மு. இது ஒரு மாடல் 2017 கேட்டிருக்காங்க. ஒரு அசலுக்குரிய தனிவட்டியானது அவ்வசலின் 1/25 மடங்கிற்கு சமம். மேலும் வருடமும் ஆண்டும் சமம் எனில் 4 ஆண்டு முடிவில் கிடைக்கும் தொகையானது எவ்வளவு? அந்த அசல் எவ்வளவுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போது ஒரு அசலுக்குரிய தனிவட்டி வந்து என்னென்னு சொல்லியிருக்காங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த அசலின் 1/25 மடங்கிற்கு சமம். அந்த அசலோட 1/25 மடங்கிற்கு சமம்னு சொல்லிட்டாங்க தனிவட்டி. ஓகேங்களா? மேலும் ஆண்டும் வருடமும் வட்டியும் சமம். ஓகேங்களா? வட்டி வீதமும் மேலும் வருடமும் வட்டி வீதமும் சமமாக இருக்குது. ஓகேங்களா? எண்ணும் ஆறும் சமம்னு சொல்லிட்டாங்க எனில் 4 ஆண்டோட முடிவில் கிடைக்கும் தொகை எவ்வளவு பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட்டு எஸ்ஐ P/25 PNR/100ங்களா? P எவ்வளோன்னு தெரியாது, எண்ணும் ஆறும் வந்து சமன்னு சொல்லிட்டாங்க. அப்போது எண்ணு ஆறுக்கு பதிலாகவும் என்னன்னே பிரதிட்டுக்கலாங்களா? அப்போ n × n n² வந்துடும் /100. ஓகேங்களா? அந்த பிபி கேன்சல் ஆகிடும். நமக்கு n² மட்டும் வேணும்னா என்ன பண்ணலாம், இந்த 100 வந்து மேலே வந்துடும், கீழே 25 இருக்குது, n². ஒரு 25 25 4 25 100ங்களா? அப்போ n²ஓட மதிப்பு 4னா என்னோட மதிப்பு என்ன, ரூட் எடுத்தால் 2ங்களா? அப்போது எண்ணும் ஆறும் சமன்னு சொல்லிட்டாங்க. அப்போது எண்ணும் ஆறும் வந்து நமக்கு 2. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம இந்த ஃபார்முலாவில் பிரதியிடலாங்களா? PNR/100ங்களா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு முதல்ல P/25 P என்னோட மதிப்பும் ஆரோட மதிப்பும் 2. ஓகேங்களா? /100. நெக்ஸ்ட்டு இந்த 100 வந்து இங்கே வந்துடும். ஓகேங்களா? P/25 இங்கே 4P. இங்கே ஓர் 25 25 4 25 100ங்களா? இப்போ இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னென்னா 4 ஆண்டுகள். அப்போது இங்கே n வந்து என்ன பிரதியிடணும், 4. இங்கே n வந்து 2ன்னு பிரதியிடும் போது ஆரோட மதிப்பும் நமக்கு 2ன்னு, அதுக்கு தான் நம்ம எண்ணும் ஆறும் சமங்கிறதுனால அதோட மதிப்பு 2. n 2ன்னு கண்டுபிடிச்சிருந்தோம். ஆர் வந்து எண்ணும் ஆறும் சமங்கிறதுனால ஆரோட மதிப்பு 2. நமக்கு கேட்டிருக்கிறது 4 ஆண்டின் முடிவில் கிடைக்கும் தொகையானது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? 4வது ஆண்டோட முடிவில் கிடைக்கும் தொகை அப்படின்னா n வந்து 4ன்னு தான் இங்கே பிரதியிட போகிறோம். n வந்து 4, ஆர் தான் வந்து நமக்கு என்னது 2. ஓகேங்களா? அப்போது இங்கே என்ன இருக்குது, 4 2 8Pன்னு வரும். ஓகேங்களா? அங்கே 8P. இங்கே என்னது 4 25 100ங்களா? அப்போது இங்கே 4P = 8P. ஓகேங்களா? ஓர் 4 4 2 4 8. அப்போ P = 2Pன்னு வரும். ஓகேங்களா? நமக்கு என்ன கொஷினில் விடை கொடுத்துருந்தாங்கன்னா, அசலை போல் 2 மடங்கு, அசலை போல் 2 மடங்குன்னு தான் நமக்கு விடை கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? இதுதான் இந்த சம்முக்கான விடை. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு அசலுக்குரிய தனிவட்டி வந்து அந்த அசலின் 1/25 மடங்கிற்கு சமம். இந்த தனிவட்டி வந்து அந்த அசலோட 1/25 மடங்கிற்கு சமம்னு சொல்லிட்டாங்க. மேலும் வருடமும் வட்டி வீதமும் சமம்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? எண்ணும் ஆறும் சமம் எனில் 4 ஆண்டின் முடிவில் கிடைக்கும் தொகை என்னன்னு தான் நம்மளை கேள்வியே கேட்குறாங்க. அப்போது நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன, நமக்கு P/25ங்களா? P × எண்ணும் ஆறும் சமங்கிறதுனால நம்ம n² எடுத்துக்கிறோம் /100. நெக்ஸ்ட்டு n²ஓட மதிப்பு நம்ம 2ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இந்த என்னோட மதிப்பு 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். எண்ணும் ஆறும் சமங்கிறதுனால நமக்கு வட்டி வீதமும் வந்து 2 தான். ஓகேங்களா? ஆனால் நமக்கு கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, 4 ஆண்டின் முடிவில் கிடைக்கும் தொகை தான் கேட்டிருக்காங்க. அப்போது நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன, P/25. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு P/25 P × 4 ஆண்டுகள். n வந்து 4, r வந்து 2 /100.
இந்த 100 வந்து இங்கே மேலே வந்துடும். இப்போ 100p டிவைடட் பை 25ன்னு இருக்குது. இங்கே வந்து என்னது 4 2 8pன்னு வந்துடும். ஓகேங்களா, இது 4 டைம் வரும். 4 25 100ன்னு வரும். 4p ஈக்குவல் டு 8p. இப்போ 2 கேன்சல் பண்ணால் ஒவ்வொரு நாள் 4 2 நாங்கள் 8. அப்போது p ஈக்குவல் டு 2pன்னு வந்துடும். நமக்கு கொஷின்லேயே வந்து ஆன்சர் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா அசலை போல் 2 மடங்குன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அவ்வளோதான் இந்த சம் ஒரு மாடல். இப்போ ரெண்டாவது டைப்லேயே நம்ம மொத்தம் 10 மாடல் பார்த்துருக்கோம். ஓகேங்களா, இது 10வது சம்மு. அடுத்தது 11th சம்மு. ஒருவர் 2500ஐ 2 நபர்களிடமிருந்து கடனாக பெற்றார். ஒரு கடனுக்கு 8% வட்டியும் இன்னொரு கடனுக்கு 6% தனி வட்டியும் ஆகும். மொத்தத்தில் ஓர் ஆண்டிற்கு 180 ரூபாய் வட்டியாக கொடுத்தால் 8% வட்டிக்கு வாங்கிய கடனோட அளவு எவ்வளவுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு நபர் இருக்கார். பி வந்து என்னது 2500. அது வந்து 2 பேர்த்துக்கிட்டேருந்து கடன் வாங்குறாரு. ஒருத்தர்கிட்ட 1000 ரூபா வாங்கியிருக்கலாம், ஒருத்தர்கிட்ட 1500 ரூபா வாங்கியிருக்கலாம், எப்படினாலும் வாங்கியிருக்கலாம். ஓகேங்களா, அந்த அமௌண்ட் என்ன நமக்கு தெரியாது, அது எக்ஸு. ஓகேங்களா, இன்னொரு அமௌண்ட் என்னவாக இருக்கும், இந்த 2500லேருந்து ஒன்று எக்ஸுங்கும் போது இன்னொரு அமௌண்ட் வந்து 2500 மைனஸ் எக்ஸாக தான் இருக்கும். ஓகேங்களா, அந்த எக்ஸுங்கிற அமௌண்ட் வந்து என்ன வட்டி வீதம்னா 8% வட்டி வீதம். இந்த 2500 மைனஸ் எக்ஸ் இன்னொரு அமௌண்ட்டு இன்னொருத்தர்கிட்ட வாங்கியிருப்பார் இல்லைங்களா, அது வந்து 6% வட்டியில் வாங்கியிருக்காரு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இப்போது பிஎன்ஆர் பை 100 ஃபார்முலாவில் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போது ஒரு அமௌண்ட்டு பி என்ன நமக்கு தெரியாது, என்ஆர் பை 100. ஓகேங்களா, ப்ளஸ் இன்னொரு அமௌண்ட்டு 2500 மைனஸ் எக்ஸு இன்ட்டு 1 இன்ட்டு 6 டிவைடட் பை 100ங்களா. ரெண்டும் சேர்த்துனா நமக்கு எவ்வளோ கிடைக்குதா, 180 ரூபா வட்டியாக கிடைக்குது. ஓகேங்களா, அப்போது இந்த பி தான் வந்து இங்கே என்னது எக்ஸு. ஓகேங்களா, அந்த எக்ஸோட இந்த 8% இருக்கிற அமௌண்ட்டு எக்ஸு தான் என்ன நம்மளை கேட்குறாங்க. இங்கே 8x வகுத்தல் 100 ப்ளஸ் இங்கே என்ன பண்ணலாம், 6 உள்ளே பெருக்கலாங்களா, பெருக்கும் போது 0 ஐஆர் 30க்கு 0 மீதி 3 12 3 15. ஓகேங்களா, மைனஸ் இங்கே எக்ஸ் இருக்குது 6x டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 180. இங்கே பகுதி ரெண்டும் சேமாக இருக்குங்களா, பகுதி சேமாக இருந்தால் மேலே தொகுதியை கூட்டிக்கலாம். இங்கே 15000. அடுத்து இங்கே 8x இங்கே மைனஸ் 6x கூட்டினா ப்ளஸ் 2xன்னு வந்துடுங்களா, ஈக்குவல் டு 180. 15000 ப்ளஸ் 2x ஈக்குவல் டு என்னது, இந்த 100 வகுத்தல் இருக்கிறது இங்கே வந்தால் பெருக்கலாக மாறிடும். அடுத்து 2 பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்கும், 3 0 வந்துடுங்களா. 2x தான் நமக்கு தேவைப்படுது. அப்போ என்ன பண்ணலாம், இந்த ப்ளஸ் 15000 இந்தாண்டு வந்தால் மைனஸ் 15000 ஆகிடுங்களா. 18000லேருந்து 15000 கழித்தா நமக்கு 3000 ரூபாய் கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ எக்ஸோட மதிப்பு என்ன, 3000 வகுத்தல் 2ன்னு வந்தால் நமக்கு என்ன கிடைக்கும், 1500ன்னு வந்துடுங்களா. இதுலேருந்து 3000 2ஆல் வகுக்கணும், வகுத்தா நமக்கு 1500 ரூபாய் கிடச்சிரும். இப்போது இதிலேருந்து நமக்கு என்னென்னா இந்த எக்ஸு 8% வட்டி வீதத்தில் வாங்கின அமௌண்ட் எவ்வளோன்னு தான் நம்ம கேட்டிருக்காங்க. அதை வந்து நம்ம எக்ஸுன்னு எடுத்திருக்கோம். அந்த அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தா 1500 ரூபாய். ஓகேங்களா, அதே 6% வட்டி வீதத்தில் வாங்கிய அமௌண்ட்டுனா இந்த 2500லேருந்து எக்ஸோட மதிப்பு என்ன, 1500 மைனஸ் பண்ணணும், 1000 ரூபாய். ஓகேங்களா, ஒரு நபர்கிட்டேருந்து 1500 இன்னொரு நபர்கிட்டேருந்து 1000 ரூபாயும் வாங்கியிருக்காரு. மொத்தம் ரெண்டும் சேர்த்தும் போது 2500 ரூபாய். அவ்வளோதான், இந்த கணக்கு முடிஞ்சது. இன்னும் இந்த மாடலில் ஒரு சம் இருக்குது, லாஸ்ட்டு சம் ஒன்று பார்க்கலாம். அடுத்து செகண்ட் டைப்பில் லாஸ்ட் மாடல் பார்க்கலாம். 12வது சம்மு. ஏ மற்றும் பி ஆகிய இரண்டு வங்கிகளின் தனி வட்டிக்கான வட்டியானது 5:4 என்ற விகிதத்தில் உள்ளது. ஒருவர் தனது முழு தொகையையும் 2 வங்கிகளிலும் அரை வருட வட்டியானது சமமாக இருக்கும்படியாக பிரித்து முதலீடு செய்கிறார் எனில் அவர் முதலீடு செய்த தொகையானது எந்த விகிதத்தில் இருக்கும் பார்க்கலாங்களா. ஃபஸ்ட்டு பேங்க்கு ஏ, பேங்க் பின்னு 2 பேங்க் இருக்குது. அதில் 2 வங்கிகள் இருக்குது. அதில் வட்டி வந்து எப்படி இருக்கான், பேங்க் ஏவில் வந்து வட்டி வந்து 5:4 5:4ங்கிற விகிதம்னா இங்கே 5x. இந்த பேங்க்கில் வந்து
வட்டி விகிதம் வந்து எப்படி இருக்குது 4னா 4x. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இங்கே அசல் வந்து ஏன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இங்கே அசல் வந்து பின்னு எடுத்துக்கலாம். இங்கே வருடம் வந்து என்னது அரை வருடம்னு கொடுத்துட்டாங்க. இங்கேயும் அரை வருடம் தான். அப்போது PNR/100 போடலாங்களா. PNR/100 போட்டால் என்ன வரும்? பி வந்து அசல் வந்து என்னது ஏ, என் வந்து அரை, ஆர் வந்து 5x /100. ஓகேங்களா. ஈக்குவல் டு இந்த பேங்க்கில் என்ன இருக்குது நமக்கு பி, என் வந்து அரை, ஆர் வந்து 4x/100. இப்போ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? இங்கே 200 இருக்குது, இங்கேயும் 200 இருக்குது. அப்போது 5xa /200. அடுத்து இந்த சைடு பி 4xb /200ன்னு இருக்குது. ரெண்டும் கேன்சல் ஆகிடும். எக்ஸும் கேன்சல் ஆகிடும். அப்போ 5a = 4b. ஓகேங்களா. அப்போ இந்த அசலோட விகிதம் தானே கேட்குறாங்க. ஏ ஃபஸ்ட்டு பேங்க்கில் ஏனும் ரெண்டாவது பேங்க்கில் வந்து பின்னு எடுத்திருக்கோம் அசல். அப்போது a/b = 4/5. ஓகேங்களா. இப்போ அசல் வந்து a/b வந்து என்னவாக இருக்கும் 4/5ன்னு இருக்கும். ஓகேங்களா. இதுதான் வந்து இதோட விகிதம். இப்போது செகண்ட் டைப்பில் தனி வட்டியில் ரெண்டாவது டைப் பார்த்துருக்கோம். இதில் 12 ரெண்டாவது டைப்லேயே 12 வகையான சம்முங்க இருக்குது. ஓகேங்களா. 2025 வரைக்கும் நடந்த எல்லா கொஸ்டின்ஸில் இருந்தும் நான் வந்து அதாவது என்னது அசல் கண்டுபிடிக்கிற ரெண்டாவது டைப் வந்து நம்ம அசல் கண்டுபிடிக்கிறது. ஃபஸ்ட்டு டைப் வந்து தனி வட்டி கண்டுபிடிக்கிறது பார்த்தோம். அதுலேயும் ஒரு 8 சம் பார்த்தோம். இப்போது அசல் கண்டுபிடிக்கிறது இதில் வந்து மொத்தம் 12 வகையான சம் வந்து இது வரைக்கும் நடந்த கொஷின் பேப்பர்லேருந்து நான் எடுத்து கொடுத்துருக்கேன். என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் சம் ஒன்று தரப்போகிறேன். இப்போ 12% தனி வட்டியில் 3 ஆண்டுகளில் வாங்கிய 1092 தொகையை ஆண்டு தவணையாக திருப்பி செலுத்தினால் ஆண்டுதோறும் செலுத்த வேண்டிய தொகை எவ்வளவு? ஓகேங்களா. 3 வருஷம் ஆண்டில் ஒவ்வொரு வருஷத்துக்கும் நம்ம என்னது தவணை தொகையாக திருப்பி செலுத்துகிறோம். 3 வருஷத்துக்கு 1092, 12% தனி வட்டியில். அப்போனா நம்ம எவ்வளோ செலுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது எப்படின்னு யோசித்து போடுங்க. நான் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கிற மாடல்லேருந்து தான் போட முடியும். இதையும் நான் வந்து உங்களுக்கு வேணால் பேசிக் ஃபார்முலா எழுதி விட்றேன். அதை வச்சு நீங்கள் சால்வ் பண்ணி ஈஸியாக போட்டுடலாம். எனக்கு ஆன்சர் கமெண்ட் பண்ணணும் நீங்கள். ஆண்டு தவணை இருக்குது இல்லைங்களா, ஆண்டுதோறும் செலுத்த வேண்டிய தொகை இருக்குது இல்லைங்களா தவணையாக, அந்த ஆண்டு தவணைக்கும் ஆண்டு தவணை வந்து எக்ஸு. ஓகேங்களா. அசல் அது ரெண்டும் சமம். அசல் வந்து எக்ஸு, ஆண்டு தவணை எக்ஸு, அசலும் எக்ஸு ரெண்டும் சமம். ஓகேங்களா. இப்போது நம்ம எப்படி 3 வருஷம் அப்படின்னா நம்ம அசல் ப்ளஸ் வட்டி கட்டுவோங்களா. வட்டிக்கு என்ன ஃபார்முலா PNR/100 ப்ளஸ் இது வந்து முதல் வருடத்துக்கு. அடுத்தது ரெண்டாவது வருஷத்துக்கு அசல் ப்ளஸ் வட்டி கட்டணுங்களா. எஸ்ஐக்கு ஃபார்முலா என்ன PNR/100 தானே. இப்போது ஃபஸ்ட்டு வருஷம், ரெண்டாவது வருஷம், மூணாவது வருஷம் திருப்பி கொடுத்துட்றோம். அப்போது எக்ஸ் மட்டும்தான், அசல் மட்டும்தான் வரும். ஓகேங்களா. வட்டி வராது இதுக்கு மூணாவது வருஷத்துக்கு. இது 3ஐயும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்குது 1092 ரூபா. ஓகேங்களா. இப்போ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எல்லா அமௌண்ட்டுமே இருக்குது இதில். பி வந்து என்ன, பி வந்து நம்ம எக்ஸுன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. பி வந்து எக்ஸுன்னு எடுத்துக்கிறோம். அந்த ஆண்டு தவணை இருக்குது இல்லைங்களா, அதுவும் பியும் சமன்னு சொல்லி போட்டிருக்கோம் இல்லைங்களா, அசலும். இதுவும் எக்ஸுன்னு எடுத்துக்கணும், இதுவும் எக்ஸுன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஒரு ஆண்டில் முதல் ஆண்டில் நமக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டு 12%. ஓகேங்களா. அடுத்தது ரெண்டாவது ஆண்டு, இங்கே ரெண்டாவது ஆண்டு 2ன்னு போட்டுக்கணும் என்ன. இங்கே வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 12%. ஓகேங்களா. ப்ளஸ் இங்கே எக்ஸு தான். ஓகேங்களா. நான் எல்லாமே சொல்லியாச்சு. நீங்கள் வந்து இதை சால்வ் பண்ணி எனக்கு ஆன்சர் என்னான்னு கமெண்ட் பண்ணணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.